ஏவாள் 3 கிரியைகளில் அகப்படுகிறாள். புசிப்புக்கு நல்லது மாம்ச இச்சை, பார்வைக்கு இன்பம் கண்ணின் இச்சை, புத்தியை தெளிவிக்கிறது ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 இச்சைக்குள்ளாக ஏவாள் அகப்பட்டு பெந்தகோஸ்தேயர்களுடைய முறைப்படி ஒரு தின்பண்டத்தை சாப்பிட்டாள். அல்லேலூயா. அது தின்பண்டம் அல்ல, இந்த பெந்தகோஸ்தேயர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ அந்த பண்டத்தை சாப்பிட்டாலாம், அந்த பண்டத்தை தன்னுடைய புருஷனுக்கு கொடுத்தாலாம், அவனும் பாவம் செஞ்சானாம். ஆப்பிள் பழம் சாப்பிட்டா அன்னைக்கு சாப்பிட்டா பாவம்னா இன்னைக்கு சாப்பிட்டாலும் பாவம் தான். ஆனால் இன்னைக்கு விரும்பி விரும்பி சாப்பிட்றோம். ஆஸ்பத்திரியில் போகிறவங்களெல்லாம் ஆஸ்பத்திரியில் கெட்டால் கொண்டு போய் கொடுக்குறாங்க. 4 ஆப்பிள் 5 ஆப்பிள். எதுக்கு அப்படின்னா, நீ பாவம் செஞ்சு கண்ணின் இச்சையிலும் ஜீவனத்தின் பெருமையிலும் மாம்சத்தின் இச்சையிலும் விழுந்து போ அப்படின்றதுக்கா. அது ஆப்பிள் பழம் அல்ல, இது வேற. அது உங்ககிட்ட தான் இருக்கு. இந்த கனி உங்ககிட்ட தான் இருக்கு.